வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணலி புதுநகரில் தாங்க இருக்கோம். மணலி புதுநகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மாதவரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. நம்ம இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பிஹெச்கே ஹவுஸ் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 16 அடி ரோட்லேயே உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இந்த 1 பிஹெச்கே ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு. படத்தில் பார்த்துட்ருக்க இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் பெயிண்டிங் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பாருங்கள், எலிவேஷனே பாருங்கள், சும்மா பக்காவாக டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க. உங்களுக்கு சுற்றிலுமே வீடுங்க இருக்கும். வீடுங்க இருக்க ஏரியாவில் தான் இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா புது வீடு. ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு சுற்றிலுமே காட்டுறேன். ஃபுல்லாகவே வீடுங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஏரியாவில் எல்லா வசதியுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு லேண்டு. ஸோ பேப்பர்ஸ்லாம் கிளியராக பக்காவாகவே இருக்கும். பாருங்கள், ஃப்ரண்டேஜ் பாருங்கள், உங்களுக்கு 12 அடி ஃப்ரண்டேஜ் வரும். நீட்டு பார்த்திங்கன்னா 35 அடி நீட்டு, 420 ஸ்கொயர் ஃபீட். இது 1 பிஹெச்கே ஹவுஸுங்க. லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. 16 அடி ரோடு. உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே பாருங்கள், உங்களுக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 4 அடி ஹைட் தூக்கி பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. சூப்பராக நல்லாவே உங்களுக்கு ஹைட் தூக்கி போட்டிருக்காங்க. நல்லா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெளியேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் கிரில் கேட் ஒன்று போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே இபி பாக்ஸ் போட்டிருக்காங்க. மோட்ரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக போட்டிருக்காங்க. கீழே பாட்டமில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சம்பு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6000 லிட்டர் தண்ணியை பிடிக்கிற அளவுக்கு சம்பு நல்லாவே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ போர்ஷன். உங்களுக்கு செவுரு ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்து டைல்ஸ் ஒர்க் தாங்க. சூப்பராக பூ டிசைனாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்னஸாக இருக்குது பார்க்குறதுக்கே. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு தர எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி நீட்னஸாக இருக்குது. இந்த வீடு பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராகவே இருக்கும். லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு நல்லா சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், இன்னும் உங்களுக்கு டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பெயிண்டிங் ஒர்க்கு, டோர் ஒர்க்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. இந்த வீட்டுக்கு ஃபால் சீலிங்லாம் போட்டு நீட்னஸாக இருக்குங்க. இது வந்து ஹால் போர்ஷன் உள்ளே வந்திருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் போர்ஷன். டிவி கபோர்டு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் இதிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்டெலாம் நல்லா சூப்பராகவே இருக்குது. பாருங்கள், மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் ஃபால் சீலிங் போட்டு நல்லா டிசைனாக லைட் செட்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 420 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 பிஹெச்கே ஹவுஸுங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக பெருசாகவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் போட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கெலாம் தனியாகவே உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், உங்களுக்கு செல்ஃபு எல்லாமே பரணை மேலே எல்லாமே போட்டிருக்காங்க. ரோட் சைட் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு மேலே ஹோலும் போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாமே, விண்டோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து பக்கத்துலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்பேசியஸாகவே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே நீட்னஸாக செவுரு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா செட்டப் சூப்பராக இருக்குது. தரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டைல்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா 4க்கு 2 டைல்ஸ் போட மாட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஸ்பேஸியஸாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த டைல்ஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு டிசைனாகவும் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் தெரியும் இடம். ஹால்லேருந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு பாத்ரூம் ஒன்று, காமன் டாய்லெட் வந்து வெளியிலே போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 டாய்லெட் போட்டிருக்காங்க. பெட்ரூமில் அட்டாச்டு டாய்லெட் ஒன்று வருது, வெளியில் காமன் டாய்லெட்டும் ஒன்று உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், டாய்லெட்லேயும் உங்களுக்கு வந்து 8 ஃபீட் அளவுக்கு வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் நல்லா சூப்பராக நீட்னஸாக பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் போட்டிருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் உங்களுக்கு உள்ளே வந்து பெட்ரூமில் வருது. ஃபுல்லாகவே பாருங்கள், பெட்ரூமில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக நல்லாவே இடம் கொடுத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு பெட்ரூமில் விண்டோவும் போட்டிருக்காங்க. பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஏரியா. ஸோ அது உங்களுக்கு கவர்மெண்ட் ஏரியானால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ விண்டோ வச்சு சூப்பராக இந்த வீடு கட்டியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஸ்பேஸஸ், செல்ஃபு, பரணை எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கபோர்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாத்ரூம் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி டிசைனாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். உங்களுக்கு மேலே 8 ஃபீட் அளவுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விண்டோஸும் உங்களுக்கு நல்லா வந்து காற்று போகிற அளவுக்கு மேலே ஓடிஎஸும் வச்சுருக்காங்க.
இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். படிக்கட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் தாங்க பண்ணியிருக்காங்க. கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டீல் போட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் கைப்பிடி போடல, கைப்பிடி வந்து எஸ்எஸ் ஸ்டீல் போட்டு கொடுத்துருவாங்க. பாருங்கள், மாடிப்படி மேலே ஏற வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எலிவேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோர் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. வெளியே எலிவேஷன்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக நல்லாவே இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. படிக்கட்டு எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. பொருள் ஏற்றுற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே படிக்கட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் ஒன்று ஃப்ரண்ட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. நமக்கு தரைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சுற்றிலுமே காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுங்க இருக்கும். மேலே பாருங்கள், உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் இல்லாமல் மேலே டேங்க் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக வீடு வந்து ரெடியாக இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு சுற்றிலுமே காட்டுறேன். வீடுங்க ஃபுல்லாகவே இருக்கும். வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனல் மூலயமா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.